வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சிஎன்சி லேத்துக்கும் சிஎன்சி மில்லிங்க்கும் இருக்கக்கூடிய ஒரு பேசிக் டிஃபரன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். சிஎன்சி ப்ரோக்ராமை முதல்ல கத்துக்க ஆரம்பிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிஎன்சி லேத்துக்கு நம்ம இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஎன்சி டர்னிங். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா லேத் மெஷின் தான், லேத்து தான் டர்னிங் மெஷின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இங்க நம்ம சிஎன்சி ப்ரோக்ராம் வச்சு பண்றதுனால அது சிஎன்சி லேத், சிஎன்சி டர்னிங்னு சொல்றோம். யூஸ்வலா லேத் மெஷின்ல எந்த மாதிரியான ஒர்க் பீசஸ் நாம மெஷினிங் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ட் ஒர்க் பீசஸ் மட்டும் தான் நம்ம பண்ணுவோம். வேற ஏதாவது ஷேப்பா இருக்கிற காம்பனன்ட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்குன்னு ஸ்பெஷலான சில டூல் ஹோல்டிங் செட்டப்லாம் வச்சு தான் நம்ம பண்ணுவோம். பட் மேஜரான யூஸ் என்ன, சிலிண்ட்ரிக்கல் ஷேப்டு ஒர்க் பீசஸ். சிலிண்ட்ரிக்கல் ஷேப்டு ஒர்க் பீசஸ்னா என்ன அப்படின்னா அது ஷாஃப்ட். காமனா நம்ம என்ன சொல்றோம், ஷாஃப்ட் தான் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்டு ஒர்க் பீசஸ். அந்த ஷாஃப்ட்டுக்கு ரெண்டு கோஆர்டினேட்ஸ் தாங்க இருக்கும். ஒன்னு டயாமீட்டர், இன்னொன்னு லென்த். இந்த சிஎன்சி ப்ரோக்ராம்ல இந்த ரெண்டு கோஆர்டினேட்ஸ், ஷாஃப்டோட இந்த ரெண்டு கோஆர்டினேட்ஸை எப்படி நேமிங் கொடுக்குறோம், என்ன டேர்ம்ல சொல்றோம் அப்படின்னா எக்ஸ் அப்படின்னா அது டயாமீட்டரை குறிக்கும். அண்ட் லென்த்தை குறிக்கிற இன்னொரு விஷயம் இசட். இந்த இடத்துல ஒய்னு ஒன்று கிடையாது. ஸோ எக்ஸ் இசட் மட்டும்தான் சிஎன்சி லேத் ப்ரோக்ராம்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். சிலிண்ட்ரிக்கல் ஒர்க் பீஸ் உடைய அந்த கோஆர்டினேட்ஸை பாருங்க. ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஒர்க் பீஸ் உடைய சைடு வியூ பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஒரு சைடை நம்ம சர்க்கிளாகவும் அதோடைய லென்த்தை பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ரெக்டாங்கிள் ஷேப்லயும் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். இதுதான் எக்ஸ்ங்கிறது அந்த டயாமீட்டரை மென்ஷன் பண்ணது. இசட் அப்படிங்கிறது லென்த்தை மென்ஷன் பண்ணது, லென்த் ஆஃப் த ஒர்க் பீஸ். இப்போ சிஎன்சி டர்னிங் சென்டர் அந்த மெஷினிங் இதுக்குள்ள வாங்க. அந்த டேர்ம்ஸ்குள்ள நம்ம வரும்போது பாத்தீங்கன்னா யூஸ்வலா லேத்ல ஒர்க் பீஸை நம்ம எப்படி லோட் பண்ணிருப்போம், ஒரு சக் இருக்கும், சக்கில் தான் ஒர்க் பீஸை லோட் பண்ணுவோம். இப்போ இந்த கிரீன் கலரா இருக்கிறது சக், ப்ளூ கலரா இருக்கிறது ஒர்க் பீஸ். சிஎன்சி ப்ரோக்ராம்குள்ள நீங்க வரும்போது ஒர்க் பீஸை பில்லெட்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ பில்லெட்டுங்கிற வேர்டு என்ன, ஒர்க் பீஸை தான் அது மென்ஷன் பண்ணுது. ஓகே, இப்போ பாருங்க, இது ஒரு சர்க்குலர் ஒர்க் பீஸ் அப்படிங்கிறதுனால சென்டர்ல ஆக்சிஸ் இருக்குங்க. எந்த சர்க்கிளா இருந்தாலும் அதை சைடு வியூவில் இப்படி தான் நம்ம டிராயிங் ஸ்டாண்டர்ட் படி மென்ஷன் பண்றோம். ஸோ இந்த சென்டர் ஆக்சிஸ் இருக்கு. இப்போ இந்த மேலே இருக்கிறது பாருங்க ஒயிட் கலர் எண்டு, அது மேக்சிமம் டயா. எக்ஸ் மேக்சிமம் டயா. அப்படியே அது எது வரைக்கும் வரும்னா 0 சென்டர்ல தான் வரும். ஓகேவா, எக்ஸ் ஈக்குவல் டு 0 எங்க வரும், சென்டர்ல தான் 0. இந்த டிக்ரிமெண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம்ல நீங்க கொடுக்கும்போது பாசிட்டிவ் நம்பர்ஸ்லேயே கொடுங்க. ஏன்னா எக்ஸ் 30 இருக்கு, அடுத்தது எக்ஸ் 28க்கு நான் அதை டேர்னிங் பண்ணணும், ஒர்க் பீஸ் உடைய டயாமீட்டரை குறைக்கணும் அப்படின்னா எக்ஸ் 30, அதுக்கப்புறம் G01, எக்ஸ் 28ன்னு கொடுத்தாலே போதும். அதை குறையுதே அதனால நம்ம நெகட்டிவ் நம்பர் கொடுக்கணுமா, அப்படி கிடையாது. அதை பாசிட்டிவ் நம்பர்ல தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த டயாமீட்டரை ரெடியூஸ் பண்ணணும் ஒர்க் பீஸ்ல அப்படின்னும் போது டூல் எப்படி டிராவல் ஆகுது, டவுன்வர்ட்ஸ்ல டிராவல் ஆகுது. ஸோ இந்த எல்லோ கலர் ஏரோ மார்க் பாத்தீங்கன்னா டூல் டிராவலை மென்ஷன் பண்ணுது. கீழே அப்படியே டிராவல் பண்ணி வரும் டயாமீட்டரை ரெடியூஸ் பண்ணும்போது. சிஎன்சி ப்ரோக்ராம் நீங்க எழுதும்போது அந்த டயாமீட்டர் வேல்யூஸை பாசிட்டிவ் நம்பர்ஸாவே கொடுங்க. அதுல எந்த இடத்துலயும் நீங்க நெகட்டிவ் நம்பர்ஸ் கொடுக்குற வேலை இல்லை, எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸ். என்ன வேல்யூ உங்களுக்கு டைரக்டா அச்சீவ் பண்ணணுமோ அதை கொடுத்தா போதும். இப்போ அடுத்த ஒரு கோஆர்டினேட்டருக்கு இசட். அந்த இசட்டை பாருங்க, அந்த ஒர்க் பீஸோட எட்ஜுக்கு நேரா இருக்கிறது இசட் 0ங்க. அந்த பாயிண்ட் தான் இசட் ஈக்குவல் டு 0. இசட் 0ன்னு கொடுத்தீங்கன்னா ஒர்க் பீஸ் அதை டச் பண்ணி நிற்கும். அப்படியே அங்கிருந்து உங்க ரைட் ஹேண்ட் சைடா மூவ் பண்ணீங்கன்னா அது பாசிட்டிவ் செக்ஷன் 1 2 3 4 அப்படின்னு அது போய்கிட்டே இருக்கும். அது ஃபுல்லா பாசிட்டிவ் வேல்யூஸ். ஓகே, ஸோ அந்த இசட் ஈக்குவல் டு 0ல இருந்து லெஃப்ட் சைடு நீங்க கொடுக்குறீங்க, உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடா கொடுக்குறீங்கன்னா -1 -2 -3 -4 5 அது நெகட்டிவ் சைட் செக்ஷன். நமக்கு மெஷினிங்க்கு டூல் எப்படி மூவ் ஆகணும், இசட்டை பாசிட்டிவ் வேல்யூவா நீங்க ப்ரோக்ராம்ல தப்பா கொடுத்துட்டீங்கன்னா உங்க டூல் என்ன பண்ணும்னா ஒர்க் பீஸ் அந்த இசட் ஈக்குவல் 0 பாயிண்ட்ல இருந்து ரைட் சைட்ல உங்க ரைட் ஹேண்ட் சைடா மூவ் பண்ணி போகும். அங்க நமக்கு எந்த ஒர்க் பீஸும் இல்லை. ஸோ அது மெஷினிங் கிடையாது. ஸோ நீங்க இசட் உடைய வேல்யூ லென்த் எவ்வளவு தூரம் வரணும் மெஷினிங் அப்படின்னு நீங்க கொடுக்கணும் அப்படின்னா இசட்
நெகட்டிவ்ல கொடுக்கணும். நெகட்டிவ்ல கொடுத்தீங்கன்னா தான் டூல் வந்து z equal to 0ல இருந்து உங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு டுவர்ட்ஸ் சக்க நோக்கி மூவ் பண்ணி வரும். மெஷினிங் நடக்கும். மெஷினிங் பண்ணும்போது டூல் வந்து ரைட் டு லெஃப்ட் டர்ன் ஆகும். சிஎன்சி டர்னிங் ப்ரோக்ராம் எழுதும்போது எங்கெல்லாம் z வேல்யூஸ் எவ்வளோ லென்த்துக்கு கொடுக்கணும், ஒரு 40 mm வரைக்கும் அப்படின்னா z equal to -40, அது மாதிரி நெகட்டிவ் நம்பர்ஸா கொடுக்கணும். இப்போ சிஎன்சி மில்லிங் லேத் மெஷின் அப்படிங்கிறது வேற, மில்லிங் மெஷின் அப்படிங்கிறது வேற. ஸோ இந்த மில்லிங் மெஷின்ஸ் காமனாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற ஒர்க் பீசஸ் தான் வந்து மோஸ்ட்லி பண்ணுவோம். வேற வேற ஷேப்ஸும் பண்ண முடியும். சிலிண்டர் கீவேலாம் ஜென்ரேட் பண்ணும்போது ஒரு ஷாஃப்டில் கீவே கட் பண்ணுறது கூட அதில் யூஸ் பண்ணலாம். பட் நம்மளுடைய காமன் யூஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் இல்லைனா ரெக்டாங்கிள் ஷேப் ஒர்க் பீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மில்லிங் மிஷினில் வச்சு தான் நம்ம மிஷினிங் பண்ணுவோம். இந்த ஸ்கொயர் இல்லை ரெக்டாங்கிள் ஒர்க் பீசஸ் பார்த்தீங்கன்னா 3 கோஆர்டினேட்ஸ் இருக்காங்க இந்த இடத்துல. ஒன்று வந்து லென்த், ரெண்டாவது பிரெத், மூணாவது வித் தான் வந்து திக்னஸ்னு சொல்லுவோம். அந்த ஒர்க் பீஸோடைய திக்னஸ். அப்போ சிஎன்சி மில்லிங்ல ப்ரோக்ராம் நம்ம எழுதும்போது இந்த 3 கோஆர்டினேட்ஸ்க்கும் வந்து நம்ம ஒரு நேம் கொடுத்தாகணும். அதில் வந்து லென்த்துக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்னும், பிரெத்துக்கு ஒய்னும், திக்னஸ்க்கு அதாவது அந்த வித்துக்கு இசட்னும் நம்ம நேம் கொடுக்குறோம். ஸோ இங்கே 3 கோஆர்டினேட்ஸ் இருக்கு, எக்ஸ், ஒய், இசட். எங்க சிஎன்சி மில்லிங் அப்படின்ற டேர்ம் வரும்போது 3 கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்றோம். இப்போ அந்த ஒர்க் பீஸுடைய கோஆர்டினேட்ஸ் எது எது அப்படின்னு பார்ப்போம். ஒரு ஸ்கொயர் இல்லை ரெக்டாங்கிள் ஒர்க் பீஸ்க்கு எப்படிலாம் கோஆர்டினேட்ஸ் அசியூம் பண்றோம்னா, இப்போ இந்த ஒர்க் பீஸோடைய ஃப்ரண்ட் வியூ பெருசா இருக்கிறது, அதோடைய டாப் வியூ மேலே போய் டாப் வியூ இல்லை பாட்டம் எப்படி பார்த்தீங்கன்னாலும் அந்த சின்ன திக்னஸ் போர்ஷன் வந்து அதில் தான் தெரியும். இந்த ஃப்ரண்ட் வியூவில் சென்டர் டு சென்டர் ஒரு டைரக்ஷன் வந்து எக்ஸ், அதாவது அது லென்த்னு சொல்கிறோம். ஓகே, நம்ம லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ரைட் ஹேண்ட் போகிறது வந்து எக்ஸ். அப்புறம் கீழே இருந்து மேலே அப்படி பார்க்கும்போது அதை வந்து பிரெத்னு எடுத்துக்கிறோம், அகலம். அதை வந்து ஒய்னு மென்ஷன் பண்ணுறோம். அப்போ அந்த திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டாப் வியூவில் தான் தெரியும், ஒரு சின்ன அகலம், அது வந்து இசட். ஸோ இதுதான் வந்து அந்த 3 கோஆர்டினேட்ஸ்க்கான இடம். இப்போ சிஎன்சி மில்லிங் சென்டருக்கு வாங்க. நம்ம இப்போ வந்து எக்ஸ் அப்புறம் ஒய் இதை மட்டும் பார்ப்போம். இப்போ ஒரு கிராஃப் ஷீட் அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த மில்லிங் அப்படிங்கிறது வரும்போது ஒர்க் பீஸை வந்து அந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல நீங்கள் வச்சிருக்கிறதா நினச்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல நீங்கள் வச்சிருக்கும் போது என்ன இருக்கும், எக்ஸும் பாசிட்டிவ், ஒய்யும் பாசிட்டிவ். ஸோ ஒட்டுமொத்த மில்லிங் ப்ரோக்ராம்லையும் எக்ஸும் ஒய்யும் பாசிட்டிவ் வேல்யூஸில் தான் நம்ம கொடுப்போம். எந்த ஒரு இடத்துலையும் நெகட்டிவ் வேல்யூஸ் கொடுக்க மாட்டோம். இப்போ இந்த ஒர்க் பீஸுடைய லெஃப்ட் சைடில் இருக்கிற பாட்டம் கார்னர் அந்த ஒயிட் டாட் வருது பாருங்க, அதுதான் என்னன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு 0. கிராஃப்ல எக்ஸ் 0, ஒய் 0ன்னு அது என்ன, ஆரிஜின். ஸோ இந்த ஆரிஜின்ல இருந்து உங்க லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து ரைட் ஹேண்ட் டுவர்ட்ஸாக போகிறது எக்ஸ் லென்த், அண்டு பாட்டம் டு டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ 0ல இருந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எக்ஸ் மூவ் ஆகும்போது எப்படி மூவ் ஆகும், எல்லாமே பாசிட்டிவ். 1 2 3 4 5 6 7 வரும். அதே மாதிரி ஒய்ல பாட்டம் டு டாப் போகும்போதும் 1 2 3 4 5 எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸாக தான் போகும். டூல் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தாங்க இருக்கும். 2 and fro போயிட்டு இதுக்குள்ளேயே தான் முன்னையும் பின்னையுமா போயிட்டு வரும், மேலேயும் கீழேயுமா போயிட்டு வரும். ஸோ எக்ஸ் கோஆர்டினேட்ல லெஃப்ட்டும் ரைட்டுமா டூல் வந்து மூவ்மெண்ட் இருக்கும். அண்ட் ஒய் கோஆர்டினேட் நீங்கள் வரும்போது டூல் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், பாட்டம் டு டாப். ஸோ இதுக்குள்ளே தான் வந்து இந்த ப்ரொஃபைலை நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக உங்கள் டூல் வந்து அப்படி தான் மூவ் ஆகிட்டு இருக்கும். அப்போ சிஎன்சி மில்லிங் ப்ரோக்ராம் எழுதும்போது நம்ம எக்ஸ் வேல்யூஸையும் ஒய் வேல்யூஸையும் வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸாக தான் எழுதுவோம். இப்போ அடுத்தது அந்த ஒர்க் பீஸோடைய அந்த டாப் வியூ மட்டும் பாருங்க. அந்த டாப் வியூவில் தான் நம்ம திக்னஸ் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, இசட் அப்படிங்கிறது. ஸோ அந்த டாப் வியூவில் லெஃப்ட் சைடில் இருக்கிற டாப் எட்ஜ் தான் பார்த்தீங்கன்னா இசட் ஈக்குவல் டு 0. இந்த இசட் ஈக்குவல் டு 0ல இருந்து மேலே போகும்போது எல்லாமே பாசிட்டிவ், 1 2 3 4ன்னு போகும். 0ல இருந்து கீழே வரும்போது நெகட்டிவ், -1 -2 அப் டு கடைசியில் டீன்னு கொடுத்துருக்கோம் பாருங்க. அது என்னன்னா திக்னஸ், மேக்ஸிமம் ஒர்க் பீஸோடைய திக்னஸ் 10 mm 15 mm அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க போகிறோம். மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா அதுதான் டி. இப்போ இசட் வந்து நீங்கள் 0ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒர்க் பீஸ் மேலே சர்ஃபேஸ் மேலேயே வந்து டூல் வந்து லைட்டாக டச் ஆகிட்டு அந்த 0 பாயிண்ட்லேயே தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் மில்லிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் ஆழம் வந்து டூல் இறங்கணும் அப்படின்னா இசட் வேல்யூ நெகட்டிவ்ல கொடுத்தீங்கன்னா தான் அந்த டெப்த் வந்து உள்ளே இறங்கும். ஸோ டூல் மூவ்மெண்ட் இசட் டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னா டாப்
டு பாட்டம். ஸோ ஒர்க் பீஸ்ல இருந்து மேலேயும் கீழேயுமா தான் இறங்கும். ஸோ இசட் வேல்யூ ஃபைனலாக எதை மென்ஷன் பண்ணுது சிஎன்சி மில்லிங் ப்ரோக்ராம்லன்னு பார்த்தீங்கன்னா டெப்த் ஆஃப் கட் ஒரு 2 mm 3 mm உள்ள இறங்கணும், அப்புறமா தான் டூல் இப்படியே ட்ராவல் ஆகணும் அப்படின்னா இசட் வேல்யூ நெகட்டிவ்ல கொடுக்கணும். இசட் வேல்யூ பாசிட்டிவ்ல கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், டூல மேலே போயிடும், ஒர்க் பீஸை விட்டு மேலே போயிட்டு காத்துலேயே ரன் ஆகிட்டு இருக்குமே தவிர ஒர்க் பீஸ்க்குள்ள அந்த டெப்த் வந்து வராது. நம்ம சொன்ன மாதிரி சிஎன்சி மில்லிங் ப்ரோக்ராம் நீங்கள் எழுதும்போது இசட் வேல்யூ மட்டும் உங்களுக்கு எவ்வளோ டெப்த் வேணுங்கிறத நெகட்டிவ் வேல்யூவாக தான் கொடுக்கணும், நெகட்டிவ் நம்பராக கொடுக்கணும். இதுதான் சிஎன்சி லேத்துக்கும் மில்லிங்க்குமான ஒரு பேசிக் டிஃபரன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைண்ட்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. Thank you very much. Meet you in the next video.